இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 3:22. அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்க தான் செய்யுது. வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, எதிரிகளை குறித்து, நோய்களை குறித்து, கடன் பிரச்சனை குறித்து, இப்போ நடக்கிற காரியங்களை குறித்து, இப்படி நிறைய விதமான பயம் இருக்குது. நம்ம என்ன தான் தைரியத்தோடு போராடினாலும் வெற்றி பெறுவோமா, அந்த பயத்தை தாண்டி வருவோமா நமக்கு யாருக்குமே தெரியாது. நாமல் நினைப்போம் இந்த விஷயத்த பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளோட இருதயத்தில் ஒரு திகில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. எந்த பிரச்சனைக்குமே தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் யார் அதை ஃபேஸ் பண்ணால் அந்த பிரச்சனை சரியாகும்னு ஒன்று இருக்குது. நாமளாக ஒருத்தவங்களை நினச்சிக்கிட்டு அவங்க செஞ்சால் சரியாயிடும், இவங்க செஞ்சால் செய்கிறான்னு சொல்லி உதவி கேட்டு நம்ம போகக்கூடாது. அது நம்மளுக்கு சரியாகாது. கடவுள் நமக்குன்னு எந்த ஆட்களை அனுப்புகிறாரோ அவங்க உதவி செஞ்சால் தான் பிரச்சனை சரியாகும். நோயில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மருத்துவர் அனுப்புவார். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு யார் மூலியமாவது ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. இப்படி கடவுள் தேர்ந்தெடுத்த ஆட்கள் நமக்கு அனுப்புவார். அதுவரை நம்ம காத்திருக்கணும். கண்டிப்பாக கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கவும் செய்யணும். இஸ்ரவேல் மக்கள் பெரிய கூட்டம்தான். ஆனாலும் அவங்க எதிரிகிட்ட தோற்று போகாதபடிக்கு மோசேவை தேர்ந்தெடுத்தார். மோசையை வச்சு கடவுள் யுத்தம் பண்ணார். அதே போல தான் நமக்கும் அவர் தேர்ந்தெடுத்த ஆட்களை அனுப்பி நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது கடவுள்கிட்ட நமக்காக யுத்தம் பண்ணுங்கன்னு நம்பிக்கையோடும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுவோம். ஆமேன்.